எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திவேல். டுடே நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி நம்ம என்ட்ரி எடுத்தோம், எந்தெந்த இடத்துல டார்கெட் புக் பண்ணோங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேங்கிறத நான் இதில் காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஃபஸ்ட் கேண்டில் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் கேண்டில் க்ரீனாக வச்சிருச்சு. அதுவும் அந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ட் R1 பிரேக் பண்ணி வச்சிருச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம அந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணி மேலே போகுங்கிற பட்சத்தில் என்ட்ரி எடுக்கலாம்னு பார்த்தோம்னா, ஆனால் நமக்கு வந்து அந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணி வைக்கல. ஸோ அதனால அது அந்த கேண்டில் பிரேக் பண்ணி மேலே வைப்பதற்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். கரெக்டாக 10:30க்கு மேலே தான் நமக்கு வந்து அந்த லெவலை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நமக்கு மார்க்கெட் வந்து சைடு வேலையே போச்சு. ஸோ அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணி மேலே போகுங்கிற பட்சத்தில் பாசிட்டிவாகவும், கீழே போகுங்கிற பட்சத்தில் வந்து நெகட்டிவா டவுன் சைடும் நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நமக்கு வந்து மார்க்கெட்டு மேலே கரெக்ஷன் கொடுத்து மேலே போயிடுச்சு. ஸோ வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு என்ட்ரி, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து நம்ம இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். ஸோ திரும்ப அதுக்கு அடுத்தது சைடு வேலையே கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு இருந்தது. ஸோ இந்த சைடுவே சுற்றிட்டு இருந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போகிறப்போ இங்கே ஒரு என்ட்ரி எடுத்தோம். நம்ம இந்த கேண்டலில் என்ட்ரி எடுத்து இந்த கேண்டில் 1 2 3 4th கேண்டலில் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டோம். 35,000 வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டோம். அரௌண்ட் 3,000 இங்கேயே நம்ம புக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து சப்போஸ் நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம்னா இங்கேருந்து நமக்கு 35,400 பக்கம் நமக்கு வந்து மார்க்கெட் போயிருக்கு. ஸோ அது வரைக்கும் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துலயே நம்ம ப்ராஃபிட் போதுங்கிறதுனால நம்ம இங்கே வந்துட்டோம். ஏன்னா நமக்கு இங்கே வந்து ஒரு R2 இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நம்ம இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து அரௌண்ட் 15,000 பக்கம் லாபம் வந்திருக்கும். ஸோ நம்ம வந்து முன்னாடியே வந்திருந்தனால நமக்கு 3,000 அதனால வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவ் நியூஸ் எதுவும் இல்லை குளோபலா. ஸோ நமக்கு வந்து அப் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் வந்து இருக்கும் இந்த வீக் அப்படிங்கிறது என்னோட ப்ரிடிக்ஷனாக இருக்குது. பார்க்கலாம். நமக்கு நாளைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டு பாசிட்டிவ்ல 126 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்ல இருக்குது. யூஎஸ்ல நெகட்டிவ் SGX நிஃப்டி 28 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் இருக்குது. இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ இதில் எஃப்ஐயும் பார்த்தீங்கன்னா 156 crore வந்து பை பண்ணியிருக்காங்க. டிஐயும் வந்து 840 crores வந்து நமக்கு வந்து பையிங் சைடு காட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே நமக்கு வந்து குளோபல் ட்ரெண்டு மட்டும், அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐடிஐ எல்லாம் வந்து நமக்கு பாசிட்டிவ் சிக்னல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு மார்க்கெட் வந்து மேலே போகுங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். பேங்க் நிஃப்டி மட்டும் இல்லாமல் நிஃப்டியும் நமக்கு நல்ல ரேலி கொடுத்தது இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் நல்ல நமக்கு அப்சைடு இருக்குங்கிறதுனால நான் வந்து பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணேன். நீங்கள் நிஃப்டியில் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேடு என்ட்ரி எடுத்தேன், தப்பான என்ட்ரி எடுத்ததுனால எனக்கு ஒரு லாஸ் கொடுத்தது ஒரு 500 பக்கம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 490 வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி எனக்கு லாஸு. அடுத்தது பேங்க் நிஃப்டியில் நான் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு திரும்ப ஒரு தப்பான என்ட்ரி கொடுத்தேன். எடுத்த ப்ராஃபிட்டும் எனக்கு வந்து ஒரு 1000 பக்கம் செகண்ட் என்ட்ரியில் நான் ப்ராஃபிட் பண்ணேன். ஆனால் அந்த மூணாவது என்ட்ரி நான் தப்பான என்ட்ரி எடுத்ததுனால எனக்கு வந்து திரும்ப அந்த லாபம்லாம் போயிட்டு நமக்கு நெகட்டிவ்ல 500 வந்தது. அதுக்கப்புறம் எடுத்த என்ட்ரியில் நம்ம பாருங்க 2 என்ட்ரி எடுத்தோம். அதில் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ்ல 3,700 300 ஒரு 2 ப்ராஃபிட் நம்ம எடுத்தோம். ஸோ அரௌண்டு நமக்கு 900 800 சார்ஜஸ் போனுச்சுன்னா எனக்கு 2000 பக்கம் எனக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு பார்ப்போங்க. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது, நம்ம வந்து எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம், எப்படி நம்ம வந்து டார்கெட் புக் பண்ணுறோங்கிறத நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் நல்லா இருக்கிறதுனால நாளைக்கு மேபி நான் வந்து கேப் அப்பில் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து 35,000, நிஃப்டி வந்து 16,500 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாங்க. நாளைக்கு 16,500 நல்ல ரெசிஸ்டண்டாகவும் இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணுங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து 16,800 போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு 16,500 நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்டாக இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு எந்த மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, எப்படி என்ட்ரி எடுக்கிறதுன்னு பார்க்குறோம். அதுக்கு நாளைக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு லைவாக உங்களுக்கு வந்து நியோ ஸ்டாக்ஸில் எப்படி பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாளைக்கு பார்க்கலாங்க. அன்டில் தென் பாய் சக்திவேல்.